யாழ்ப்பாணத்தில் கோர விபத்து, தாயும் மகளும் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி சரசாலை கனகம்புலியடி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்துள்ளனர். புத்தூரில் இருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் மீசாலையில் இருந்து மட்டவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது முச்சக்கர வண்டியில் 4 பயணித்துள்ளனர். அவர்களில் தாயும் மக்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதோடு சாரதியும் மற்றொரு பெண்ணும் காயமடைந்துள்ளனர். காயமடைந்தவர்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கொடூரம், மகளின் கணவரால் கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட மகளின் தாய். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நடந்தேறிய கொடூர சம்பவம். கொலை செய்துவிட்டு மகளும் மருமகனும் திருகோணமலைக்கு தப்பியோட்டம். கொல்லப்பட்டவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சித்த மருத்துவத் துறையின் விரிவுரையாளர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெண் விரிவுரையாளர் தயாழினி திலீபன் அவரது மகளின் கணவரால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் பதிவாகியுள்ளது. விரிவுரையாளரான தனது தாயையும் தங்கையின் கணவர் கடத்தி சென்றதாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு செய்திருந்தார். சம்பவம் குறித்து விசாரணை செய்வதற்காக யாழ்ப்பாணம் போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவரது வீட்டிற்கு சென்றனர். அங்கே வீட்டினோடு கலற்றப்பட்டு கயிறு மூலம் வெளியேறதற்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடி சான்றும் காணப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து போலீசார் திருகோணமலை பகுதியில் வைத்து 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் என இருவரையும் கைது செய்தனர். இந்த நிலையில் அவர்களை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரித்த போது விரிவுரையாளரான பெண் மருமகனின் தாக்குதலின் போது உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. அதன் பின்னர் விரிவுரையாளரின் சடலத்தை எடுத்து சென்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சித்த வைத்திய விரிவுரையாளர் தயாழினி அவர்களின் உடலம் தனங்கிழப்பு பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலையில் மருத்துவ வசதிகள் பற்றாக்குறை, வெடித்தது போராட்டம். இன்று மாறி மாறி வந்த இந்த அரசாங்கங்கள் இலவச சுகாதாரத்துறையை புறக்கணித்து வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். தனியாருடைய வைத்தியசாலைகள் அதிகரித்துக் கொண்டு வருகின்ற ஒரு சூழல்ல அங்கே எல்லாரும் மருத்துவத்தை பெறலாம் என்ற ஒரு கருத்தியல் அடிப்படையில் இலவச சுகாதாரத்தை புறக்கணிக்கின்ற ஒரு போக்கு அவதானிக்கப்படுது. அது முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு வறிய மக்கள், விளிம்பு நிலையில வாழ்கிற மக்கள், உழைத்து வாழ்கின்ற மக்கள் நாளாந்தம் இவர்களுடைய சுகாதார வசதிகளை மேம்படுத்த வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இலவச சுகாதாரத்துறையில் தான் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். இந்த ஆஸ்பத்திரியும் இலவச சுகாதாரத்துறைக்குரிய ஒரு ஆஸ்பத்திரி. இங்கு வாழுகின்ற மக்கள், இந்த பிரதேசங்களில் இருந்து வாழ்கிறவர்கள், அவர்கள் நாளாந்தம் இங்கே வைத்திய சேவையை பெறுபவர்கள், அவர்களுக்குரிய அடிப்படை வசதிகள் கிடைக்க வேண்டும். இங்கு தாதியர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இருக்கிறது, வைத்திய பற்றாக்குறை இருக்கிறது, மருத்துவ உபகரணங்கள் இல்லாமல் இருக்கிறது, இரவு நேரங்களில் வைத்திய சேவைகளை பெற முடியாமல் இருக்கிறது. அப்ப இவ்வாறான சூழ்நிலை காரணமாக ஒரு சமூகத்துக்கே ஒரு பாதிப்பு தான் இதனால ஏற்படுகிறது. மற்றது தூர இடங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளை நோக்கி மக்கள் நாளாந்தம் போய் வருவது மிகவும் கடினம். சிறுவர்கள், முதியவர்கள், பெண்கள், அன்றாடம் உழைத்து வாழ்கின்ற மக்கள், வயல்களில் வேலை செய்து வாழ்கின்ற மக்கள், இவர்களுக்கெல்லாம் நீண்ட நேரத்தை செலவழித்து வேறு இடங்களுக்கு போய் மருத்துவத்தை பெற முடியாது. பணம் ஒரு பக்கம், நேரம் ஒரு பக்கம், இப்படி பல்வேறு விடயங்களில் ஆக்களாக்க அந்த வசதிகள் இல்லை. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த பிராந்தியங்களில் இருக்கிற வைத்தியசாலைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற உள்ளூர் அதிகாரிகளும் இதில் தங்களுடைய கவனத்தை அவர்கள் செலுத்தாமல் விட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே முதல் இருந்த நிலையை விட இது இன்னும் நிலைமை மோசமாக இருக்கிறது என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். முறையாக பாராளுமன்றத்துக்கு நான் 2020ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்டான். 2020ஆம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலே இருந்து மட்டக்களப்பு மாவட்டத்திலே வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய பிரச்சனைகளை பற்றி தொடர்ச்சியாக பேசி வரும் ஒருவர் தான் நான். உண்மையிலே கௌரவ சஜித் பிரேமதாசா அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது வடக்கு கிழக்கிலே அதிகளவான வீடு அமைப்பு அதிகார சபையினுடைய திட்டங்களை கொண்டு வந்தார்.
2020ஆம் ஆண்டு கோட்டாபே அரசு வந்ததுக்கு பிறகு வெறுமனே சஜித் பிரேமதாஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட வேலை திட்டங்கள் என்றதுக்காக அந்த வீடமைப்பு அதிகார சபையின் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை அப்படியே முழுமையாக நிறுத்தினார்கள். சரி, 2024ஆம் ஆண்டு உங்களுடைய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நீங்கள் இப்பொழுது கிராமத்துக்கு ஒரு வீடு திட்டம் ஒன்று வேலை திட்டம் ஒன்றை செய்கிறீர்கள். கிராமங்களில் ஒரு வீடு 2 வீடு கட்டுறீர்கள். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 133க்கு அதிகமான மாடல் வில்லேஜ் திட்டங்கள் இதுவரைக்கும் முழுமையாக பூர்த்தி அடையாத நிலையில் இருக்கின்றது. 3000க்கு அதிகமான வீடுகள் ஃபவுண்டேஷன் மட்டம், லிண்டர் மட்டம், கூரை அடிச்ச மட்டத்தில் இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே இருக்கிற முழுமையாக, அதாவது கூடுதலான வீடு இல்லாதவர்கள் இந்த பயனாளிகளாக தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிற்பாடும் 10 ஆண்டுகள், 9 ஆண்டுகள், 8 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 6 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் கடனாளிகளாக இருக்கிறார்கள். உங்களுடைய பதிலே நீங்கள் விளக்கமாக சொல்லியிருந்த நீங்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம், ட்ரெஷரியிலே இருந்து இந்த வீடுகளை பூர்த்தி செய்வதற்காக நிதியை நீங்கள் கோரியிருக்கிறீர்கள் என்று. கௌரவ அமைச்சர் அவர்களே, இதை சொல்வதற்கு ஒரு அமைச்சர் தேவையான கேள்வி என்னுடைய மனதிலே வருகின்றது. நீங்கள் வீடமைப்பு அதிகார சபையினுடைய அமைச்சர், நீங்கள் சொல்ல வேண்டும், இந்த வருடத்திலே இத்தனை கோடி எங்கள் அமைச்சுக்கு இருக்கின்றது, 3300 வீடுகள் முடிக்கிருக்கின்றது, 2024ஆம் ஆண்டிலே நாங்கள் 1000 முடிப்போம், 27லே இன்னொரு 1000 முடிப்போம், 8லே இன்னொரு 1000 முடிப்போம், 2029ஆம் ஆண்டு எங்களுடைய ஆட்சி காலத்துக்குள்ளே 3000 வீடை முடிப்போம் என்று சொன்னால் இந்த கேள்வி வராது. என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால் கௌரவ அமைச்சர் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு ஒரு ஒர்க் பிளான், ஒரு டைம் ஷெட்யூலோட தாங்க. இந்த மாதம் இதை செய்வோம், இந்த 6 மாதம் இல்லாட்டி இந்த மக்கள் தொடர்ந்தும் கடனாளியாலாவே எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். කතානායකතුමනි, මගේ ප්‍රශ්න ඇසීමට පෙර අපේ මේ ගරු මන්ත්‍රීවරුන්ගේ ප්‍රශ්න වලට උත්තරේ දුන්නා නම් ගරු කතානායකතුමා මේ ප්‍රශ්න ඇති වෙන්නේ. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමා අතුරු ප්‍රශ්න අහන්න පළවෙනි අතුරු. ඔව් නැති ඒකත් මගේ කතානායකතුමා දැන් මගේ ප්‍රශ්නට උත්තරේ 150ක් ඔබතුමා අතුරු ප්‍රශ්න. හරි 150ක් උත්තරේ ඇහුනෙත් නැහැ. මම ඒත් ආපහු කියන්න කියන්නේ නැහැ. ගරු මන්ත්‍රීතුමා සභාපාලක මන්ත්‍රීවරුන්ට කතා කරන්න තත්ත්වයක් දෙන්න. හරි ගරු අමාත්‍යතුමනි, දැන් මම පාර්ලිමේන්තුවට තේරීපත් වුණේ ප්‍රථම වතාවට ගරු ඇමතුමනි 2020 මුදලාව. ගරු නියෝජ්‍ය අමාත්‍යතුමා, පැහැදිලි මේ ගරු මන්ත්‍රීතුමා ප්‍රශ්නේ 2015-2019 කාලවකවානුවේ රට පුරාම ඔබතුමා කියන ආකාරයේ නිවාස 40000කට වඩා වැඩි ප්‍රමාණයක් මුල්ගල් තියලා සමහර වෙලාවට අත්තිවාරම්, සමහර වෙලාවට බිත්ති මට්ටමට ඇවිල්ලා තියෙනවා. එක එක මට්ටමේ තියෙන නිවාස 40000ක් තියෙනවා. ඔබතුමා අහන මේ ප්‍රදේශයේත් නිවාස නෑ, මේ ඔබතුමා අහන අදාළ බල ප්‍රදේශයේ නිවාස 855ක් තියෙනවා. එයින් නිවාස 270ක් අපි ගිය අවුරුද්දේ හදලා අවසන් කරා. දැන් මේ අවුරුද්දේ නිවාස 136ක් හදලා අවසන් කරමු. ඉතුරු අවුරුදු 3 ඇතුළත ඔබතුමා අහන මේ බල ප්‍රදේශයේ තියෙන මේ නිවාස ටික හදලා අවසන් කරන්න අපි සැලැස්මක් හදලා තියෙනවා. ඒ අනුව ඉදිරි අවුරුදු 3 අවසන් වෙනකොට ඔබතුමා අහන අදාළ ප්‍රදේශයේ නිවාස 800 ගාන හදලා අවසන් කරන්න සැලැස්මකට තමයි අපි කටයුතු කරමින් ඉන්නේ. මේ අවුරුද්දෙත් මේ සඳහා මේ අදාළ ගාමසේ අවසන් ගම්මාන 6ක නිවාස 136ක වැඩ අවසන් කරමු. ගරු මන්ත්‍රීතුමා. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. வவுனதீவு மற்றும் வாகர போன்ற பிரதேசங்கள் கூடிய கஷ்டத்தில் மக்கள் வாழ்ற பிரதேசங்கள் அடிப்படையிலே கூடிய கவனம் இந்த விடயங்களை செலுத்துமாறு கேட்கிறேன். என்னுடைய 2வது கேள்வியை கௌரவ துரைராசா ரவிகரன் அவர்கள் கேட்பேன்.